அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க. அமலாக்கத்துறை சோதனை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் பேச மறுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விளையாட்டு மைதானத்தை கூடுதலாக மேம்படுத்தி தர வேண்டும், பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம். மாவட்ட வளர்ச்சி என்பது பல்வேறு திட்டப்பணிகளை கொண்டு மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாவட்டங்களை விட சிறப்பு கவனம் செலுத்தி கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நெஞ்சுரமிக்க தலைவராக, நமது உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டி வரலாற்றில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இளைஞர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்ப்பு மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கான தீர்ப்பாக முதலமைச்சர் பெற்றுத் தந்த தீர்ப்பை நாட்டு மக்கள் அன்போடு வரவேற்கிறார். அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க, அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு குடிநீர் பற்றாக்குறை என்பது எதுவும் வராது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.